வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்க பேருங்கண்ணா? சின்னண்ணன். சின்னண்ணன். அண்ணா இப்ப நம்ப வண்டி எடுத்து எவ்வளோ நாளுங்கண்ணா ஆகுது? ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாசம் ஆகுதுங்க. சரி வந்தோம் முன்ன வண்டி பார்த்தோம் 2, 3 வாரம் வந்தோம். ஓகே, ஓகேங்க. மருந்து இப்போ 2, 3 வருஷமா வாங்கிட்டு இருக்கிறோம் கடையில். சரி, சரிங்க. அப்புறம் அதனால் வந்ததுனால பழக்கம். ஆ, வண்டி பார்த்தோன்னே சரி வண்டி எடுத்துக்கலாம். ஆ. சரி நம்ம காட்டுக்கு நம்மளுக்கு வண்டி இது போதும் அப்படின்னு சொல்லி இந்த வண்டி எடுக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டோம். சரிங்கண்ணா. நம்மளது என்ன வெள்ளாமைங்க? வெள்ளாமை, கீரை, ம், புடலங்காய், பாவக்காய், ம். சுரக்காய், சொரக்கா. எல்லா காயுமே நம்மக்கிட்ட. மெயினா உங்களுக்கு எந்த வகையில இந்த வண்டி யூஸ் ஆகுது? எந்த வெள்ளாமைங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கீரைக்கு மெயினாக இது யூஸ் ஆகுது. கீரைக்கு? கீரைக்கு 2 பாத்தி போனோம்னாலும் அப்படியே ஓட்டிக்கலாம். ரைட்டுங்கண்ணா. இப்போ உங்களுக்கு இப்போ அதிகம் பில்லு இருக்க காடு, உங்களுக்கு பில்லு ரொம்ப எந்த பில்லு அதிகமா வருங்க? இந்த பசரை தான் அதிகமாக முளைக்கும். சரி. இந்த பசறையெல்லாம் இதுக்கு ஒன்றும் பண்ணாது ஒன்றும். ம். இந்த பசறையெல்லாம் எல்லாம் தூள் தூளாகி போயிடும். ஓகே, ஓகே. புல்லு விடுறதில்ல காட்டில் அதிகம். வண்டி இருக்கிறதுனால அப்பப்போ உடனே மறிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இது பெரிய பண்ணிட்டு டயரில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆ, அது அப்போதைக்கு இப்போ தடம் வசதி இல்லை. ஆ. அடுத்தவங்களை கேட்டு ஓட்டுறது தான் இருக்குது. சரி, சரிங்க. இப்போ அடுத்த காட்டில் ஓட்டணும்னா போய் அவங்களுக்கு கேட்கணும். ஆ, அவங்களுக்கு கேட்டால் ஒரு நாளைக்கு விடுவாங்க, ஒரு நாளைக்கு விட மாட்டாங்க. அதனால் இப்போ நம்ம வண்டி ஆச்சுன்னா நம்ம காட்டில் நிறுத்திக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் ஓட்டிக்கலாம், பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் இந்த வண்டி எடுத்தோம். இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உழவுலாம் எப்படி நல்லா இருக்குங்களா? உழவுலாம் ஒன்றான உழவுது. எந்த அளவுக்கு உங்களுக்கு காலம் போகுதுங்க? அதெல்லாம் எந்த 5 கலப்பையில் கூட அந்த மாதிரி உழவு போகல. போகல. அந்த அளவுக்கு உழவு போகுது. இப்போ உங்களுக்கு இப்போ அகலம் அதிகமா இருக்குது, அதிகமா இருக்குதுங்கிறனால உங்களுக்கு ஏதாவது வேணுங்கிற அளவுக்கு அகலமாக இருந்தால் அகலமாக காடு ஓட்டிக்கலாம். ம். குட்டையாச்சுன்னா ஒரு கலப்பையை கழட்டிக்கிட்டு நம்ம குட்டை பண்ணி ஓட்டிக்கலாம். கலப்பையை நீங்கள் கரெக்டாக கழட்டி மாட்டீங்க? கழட்டி மாட்டிக்கணும் நாங்களே. சரி, சரி. இப்போ நீங்கள் வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் யூஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை அந்த வாடகைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஓட்டுறீங்களா? வாடகைக்கு நான் சரியாக போகிறதில்ல. நம்ம காட்டுக்கு மட்டும் பார்க்குறது. ம். நம்ம காட்டுக்கு ஓட்டினா போதும். நம்ம காட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க? இது ஒன்றும் போய் ஒன்றும் பெருச்சு அதில் ஒன்றும் சம்பாரிச்சு ஆ, நம்ம உடம்புக்கு அலைச்சலாம் ஆகி போயிருது. ரொம்ப நான் போய் ஓட்டுறதுக்கு ஓட்டினா ஓட்டலாம். ஆ, மணிக்கு 500, 600 வாங்குறாங்க. ஆ. நம்ம காட்டை மட்டும் ஓட்டிட்டு நிறுத்திக்கிட்டோமா நம்ம உடம்பு அலைச்சல் எல்லாம் இருக்குது. இப்போ வருஷத்துக்கு இப்போ எத்தனை உழவு பண்ணுவீங்க? இப்போ இது பண்ணுறனால வருஷத்துக்கு எத்தனை உழவு எடுப்பீங்க? நான் 20 நாளைக்கு ஒரு தரம் காட்டை ஓட்டி ஆகணும். 20 இல்லை நாளைக்கு கீரை ஒண்ணு பிடிங்கிட்டு ஒன்று. ஓ. கீரை பிடுங்கணும் உடனே ஓட்டுறோம். ஆ. திரும்பி கீரை வரைக்கிறோம். மெயினாக இப்போ நீங்கள் பந்தல்லாம் போட்டிருக்கீங்க, இப்போ சொரச்செடி, பாவக்காய், இப்போ அதெல்லாம் போட்டோமா அது ஒரு 4 மாதம் 5 மாதம் அது அறுவடை பண்ணிட்டா அது அப்புறம் அதுக்கு அப்புறம் உடனே ஓட்டினோடனே திரும்பி உடனே வெள்ளாம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே. இப்போ பந்தலில் நீங்கள் ஓட்டக்குள்ளெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக 5 அடி கேப் விட்டு ஊனிருப்பீங்களாட்டிருக்கு? ஆமாம். 5 அடி ஆனால் கரெக்டாக கவர் பண்ணிடுறீங்க? 5 அடி 6 அடி ம். கரெக்டாக ஒரு உழவு போய் 2 உழவு வந்துச்சுன்னா ஒரு சந்து முடிஞ்சு போயிடும். ஓகே, ஓகே. இப்போ மெயினாக நீங்கள் இப்போ இந்த இதில் உழவை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ பார் போடுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா? பாரும் பிடிச்சிக்கலாம். ம். இதுலேயே பார் கலப்பு இருக்குது, போட்டு ஓட்டணுமா ம். பார் சால் ஓட்டிக்கலாம். ம். நம்ம எது தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வண்டி உபயோகப்படுத்துக்கிறோம். மெயினாக இப்போ நீங்கள் கேஜ் வீல் போட்டு தான் பார்சல் இந்த கேஷுவல் போட்டோமா வண்டி எதுவும் அழைச்சாத நல்லா நேராக போயிடுது. நேராக போகுது. அதனால் இந்த கேஷுவலும் கொடுத்துட்டாங்க. இந்த பிராண்ட் வண்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வண்டி பரவாயில்ல நம்மளுக்கு. இந்த வண்டி காட்டில் பில்லு எதுவும் இல்லை. காட்டில் பில்லு எதுவும் விடாத அப்பப்போ எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஓகே. எல்லா காட்டோட நம்ம காடு சுத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மற்ற காட்டுக்காரங்க ஏதாவது பார்த்து ஏதாவது கேட்டிருக்காங்களா? நம்ம வண்டி எடுத்த பிறகு 2-3 பேர் வந்து பார்த்தாங்க நம்ம வண்டியை. பார்த்து இந்த வண்டி நானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே கடையை கூட்டி போய் திருமலகரி கூட்டி போய் வண்டி பார்த்தோம். அவங்க 2 வண்டி பெட்ரோல் வண்டி எடுத்தாங்க, டீசல் வண்டி 2 வண்டி எடுத்தாங்க. 4 வண்டி உங்களை பார்த்துட்டு 4 வண்டி. ஆமாம், எங்கள் வண்டியோட 5 வண்டி இப்போ சேல்ஸ் ஆகிருக்குது. வண்டி இன்னும் 2 வண்டி கேட்டிருக்கிறாங்க. ஏதோ நம்ம வண்டி பார்த்து உழவு பார்த்துட்டு அந்த அளவு ஏன் நம்ம காட்டுக்கு நம்ம உழவுக்கு போகணும்னு சொல்லி இதை நம்ம விருப்பப்படுறாங்க. சரி, சரிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் டிராக்டர்லையோ ஒரு ஆளோ வச்சு நீங்கள் களை எடுத்திருப்பீங்க. இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மீதி ஆயிருக்குங்க? இப்போ ஆள் வேலையே எங்களுக்கு தேவையில்லை. ஆள் வேலையே இல்லை, கூலி ஆள் வேலை தேவையில்லை. இது வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மீதி ஆயிருக்குங்க? அதான் வாரத்தில் 1500-2000 கூலி கொடுப்போம். அந்த வேலை இல்லை. இப்போ வாரத்தில் ஒரு 200 பெட்ரோல் அடிச்சுமா காட்டு ஓட்டிக்கிறோம். இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றினா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓடும்? கரெக்டாக ஒரு மணி நேரம் ஓடுது. 1 மணி நேரம் ஓடும். 1 மணி நேரம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வாரம் 2000 ரூபாய் கூலி கொடுத்த இடத்துல வெறும் 200 ரூபாயில முடிச்சுக்கிறீங்க. ஆமாம், 2000 கூலி கொடுப்போம். 2000 கூலி கொடுத்தா தான் களை விட்டாங்க. அந்த சும்மா மேமன் மட்டும் பறிச்சு விடுவாங்க. நீ எப்போ என்ன உழவு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஓட்டிக்கிறீங்க. ஒரு 200 செலவாகுது. ஒரு 200 ரூபாய் தான் செலவாகுது. 200 தான் செலவாகுது. இப்போ டீசலுக்கு நீங்கள் எடுத்து உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தது அதே மாதிரி தான்? அதே மாதிரி தான். அவங்களும் பரவாயில்ல வண்டி எடுத்து பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது.
சரி. இந்த வண்டி உங்களுக்கு ஓட்டுறது கரெக்டா இருக்குங்களா? ஓட்டுறது கரெக்டாக இருக்குது. எல்லா வண்டியோட இந்த வண்டி வந்து கிளச்சு வந்து பிடிச்சிக்கிட்டோமா வண்டி போகுது நல்லா ரேஸா. கிளச்சை ஒரு எக்குச்சக்கத்தை கல்லில் போய் இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிளச்சி விட்டுருமா உடனே ஆஃப் ஆகிக்குது. அதனால எல்லா வண்டியோட இந்த வண்டி நம்மளுக்கு பெஸ்ட் ஆகுது. ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா 2 மாடல் வருது. ஆமா, 2 மாடல் வருது. ஒன்று கிளச்சை கையில பிடிச்சிக்கிட்டு போகணும், இது சிம்ம தொட்டுக்கிட்டு இருந்தா போதும், அது பாட்டு போயிட்டு இருக்குது. நம்ம எக்குச்சக்கத்துக்கு போகக்குள்ள கல்லில் இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுறோமா, பந்தல் கடியெல்லாம் கிளச்சி விட்டோமா அப்படியே ஆஃப் ஆயிடுது. உடனே நின்னுக்குது வண்டி எட்டல் போறதில்ல. வண்டி நம்ம கையை மீறி போகாது. கையை மீறி போறதில்ல. இந்த கிளச்சை பொறுத்த வரைக்கும் மெயினா பார்த்தா இந்த கிளச்சு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுது, நல்லா இருக்குதுங்கிறாங்க. அதான் இது ஒரு எமர்ஜென்சிக்காக தான். நம்ம வண்டி எங்கேயும் போய் நம்ம கையை மீறி இந்த வண்டி போகாது. கையை மீறி போகாது. இதுல எடுத்துக்கிட்டோமா உடனே வண்டி நின்னுக்குது. ஆமாங்க, இதுலயே இன்னொரு மாடல் வருது. அது நம்ம நார்மலா எப்பவும் பைக்ல கிளச் பிடிச்சி ஓடுற மாதிரி தான், அந்த மாதிரி கியர் சிஸ்டம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓட்டவும் கொஞ்சம் ரொம்ப சிரமம் இல்லாத இது இருக்குது, ரொம்ப ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. இப்போ நம்ம வண்டி வாங்கினது என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க? நம்ம வண்டி வாங்கினது வந்து இது 37 ரூபாய்க்கு. 37 ரூபாய்க்கு வாங்கினோம். நாள் ஆகுது, இன்னும் ஈரம் பாரு. இப்படியான வெயிலுக்கு 4 நாள் ஆகுது. இந்த மண்ணில் தண்ணி விட்டுட்டுமா அந்த உழவுக்கு அந்த ஈரத்துக்கும் அப்படி கிடக்கும். இப்போ உழவு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்கிறீங்க? ஆமாம். தண்ணி வேறு ஏதாவது யூஸுக்கு இது ஒன்றுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குதா, மீதி ஏதாவது யூஸுக்கு? எல்லாத்துக்குமே இப்போ எந்த காட்டுக்குமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உழவுக்கு சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. ஈரக்காட்டு தவிர மீது எல்லா காட்டுக்குமே நல்லா இருக்குது உழவுக்கு. ஆமாம் ஆமாம். சரி, ஈரக்காடு நம்ம ஓட்டி விதைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த அவருக்கு மண் நல்ல பளபளன்னு இருக்குது. அதனால ஓட்டி வேற ஓட்டக்குள்ள உங்களுக்கு ஈரக்காடு ஓட்டக்குள்ள இதே மாதிரி தானே இருக்கும் பளபளன்னு. ஆமாம், அப்படி தானே பார்த்தாலும் தானே ஓட்டுறோம். தண்ணி ஒரு ஷாலு அப்படியே அந்த ஈரம் இப்படி இருக்கிற ஓட்டி விட்டுனா அப்படியே என் பாட்டுக்கு நடக்கத்தான் முடியாது என்னால். வண்டி ஆத்திரத்து பண்ணுறதெல்லாம் நம்மளால அதாவது. ஏன்னா மண் பதமாக இருந்தாவே அதாவது அது வேறு அன்றைக்கி பில்லெல்லாம் இருந்துச்சு 1 2 அப்படியே ஒரு திருப்பி விட்ட பில்லெல்லாம் செத்து போச்சு. திரும்பி அப்படியே சேட விட்டோமா பூரா. இப்போ சின்னண்ணன் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த வண்டியை பற்றிங்கிறத அவர் நல்லா தெளிவாக சொன்னார். இதே மாதிரி உங்களுக்கான வண்டிகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் A Square Power Widers தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.